நான் வந்து புக்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது சில விஷயத்த கவனிக்க நேர்ந்தது. புக்ஸ் படிக்கணுன்றத நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்ல வர்றதுல நம்ம சேனல் மூலயமா இல்லை நம்ம அப்சர்வேஷன் மூலயமா நான் கற்றுக்கிட்ட விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்றேன். புக்ஸ் படிக்கணும்னு சொல்கிறதுக்கான காரணத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சமீபத்தில் புத்தகங்களை படிக்கிற விதத்தில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். பொதுவாக நான் புத்தகம் படிக்கிறதுனா அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு நாலேஜாக மாற்றுகிறோம். ஆனால் இப்போ அப்சர்வர் பார்வையிலிருந்து புத்தகத்தை பார்க்கும்போது புத்தகம் அதை விட வேற ஒரு வேலை செய்கிறது என்று எனக்கு புரிந்தது. அந்த ஒரு நாம் ஒரு சென்டென்ஸை படிக்கிறோம். அந்த சென்டென்ஸில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற மெமரிஸ், எக்ஸ்பீரியன்ஸ், எமோஷன்ஸ், ஐடியாஸ் இவ கூட கனெக்ட் ஆகலாம். இந்த கனெக்ஷன்லேருந்து நமக்குள்ள ஒரு புதிய மீனிங் உருவாகலாம். ஒரு சில நேரம் ஒரு புதிய சென்டென்ஸ் மாதிரி நமக்குள்ளே உருவாகலாம். அதாவது அவங்க சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேராகிராஃபில் இருக்க 4-5 வேர்ட்ஸ் சேர்ந்து நமக்கு உள்ளே இருக்க மெமரிஸ் வச்சு அது ஒரு புதிய சென்டென்ஸ், புதிய கருத்தை நமக்கு உருவாக்கலாம். அதுலேருந்து ஒரு புதிய ஃபீலிங் வரலாம். அதுலேருந்து புதிய சிந்தனை நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேர்டு கனெக்ஷன், மீனிங், எமோஷன்ஸ், பர்செப்ஷன்ன்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் நமக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஒரு வார்த்தை நமக்குள்ளே என்ன உருவாக்குது என்பதை மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. அதே வார்த்தையை அந்த புத்தகத்தில் எந்த கண்டெக்ஸ்டில் பயன்படுத்தியிருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். அதாவது டக்குன்னு வேறு பர்செப்ஷனும் நமக்கு கிடைக்குது. அந்த கேரக்டர் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதனால் என்ன எஃபெக்ட் வருது, அதுக்கப்புறம் என்ன கான்சிக்வன்ஸ் வருது, அதையும் நாம் அப்சர்வ் பண்ண முடியும். அதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அங்கே நம்ம ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணுவோம், அதில் வர்றவங்க ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த கான்சிக்வன்ஸ் எல்லாம் எப்படி போகுது, நம்ம நினச்சிருந்தா எப்படி போகும், அங்கே நினச்சிருந்தா எப்படி போகும், இல்லை பல பர்செப்ஷன்ஸ் நமக்கு உருவாகலாம். இந்த வார்த்தை என்னுள் என்ன உருவாக்குது என்பதோடு இந்த வார்த்தை அந்த சூழ்நிலையில் என்ன உருவாக்குது என்பதையும் பார்க்க முடியும். அதாவது இதை சொல்லுவாங்க, ஒரு பி மாதிரி இருக்கிற எழுத்தை 1 தனியாக, அந்த 3 மாதிரி இருக்கிற பார்ட்டை தனியாக எழுதிட்டு கேட்குறப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எம் மாதிரி இருக்குது, டபிள்யூ மாதிரி இருக்குது, 13 மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்ன பின்ன ஏவும் சியும் போட்டால் நடுவில் இருக்க பிஏ பார்க்குறப்போ எல்லாரும் வந்து பி மாதிரி இருக்குன்றதை கரெக்டாக சொல்லுவாங்க. அதாவது அது சுற்றி இருக்கிறது என்னன்றதை பொறுத்து அதை நிர்ணயிக்கப்படுறதுன்றதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல அது என்ன பொருள் தருது, நமக்கு என்ன பொருள் தருதுன்றதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த ஸ்டோரி புக் பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுது. ஒரு ஸ்டோரியை படிக்கும்போது அந்த கேரக்டர் இருக்க காலத்துக்கே நம்ம போயிட்ட மாதிரி ஆகிறோம். ஒரு சுச்சுவேஷன் வருது, ட்ரிக்கர் வருது, கேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்றதை பார்க்குறோம். அதே நேரத்தில் நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் எப்படி இருப்பேன் என்று பார்க்க முடியும். அதோடு முடிஞ்சிடல. இந்த கதையில் இன்னொரு கேரக்டர் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணலாம், மற்றொரு கேரக்டர் இன்னொரு பெர்செப்ஷனில் இருக்கலாம். அதனால் ஒரு சுச்சுவேஷனுக்கு பல பர்செப்ஷன் இருக்குது. பல பர்செப்ஷன் இருக்கிறது என்றால் பல பேட்டர்ன் இருக்குன்னு, பல பேட்டர்ன் இருக்கிறது என்பதை பார்க்கும்போது நம்மளோட ஒரு பேட்டர்னை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது நமக்கு புரியுது. இங்கே தான் எனக்கு ஒரு முக்கியமான ரியலைசேஷன் வருது. முதல்ல எனக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்குது என்பதை நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் வேறு பர்செப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பல பர்செப்ஷன் இருக்குது என்பதை பார்க்கணும். அப்போ தான் நான் பார்க்கிறதன் முழு உண்மை என்ற பிடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நான் பார்க்கறது தான் முழு உண்மை. அதாவது அந்த யானை கதையில் கண்ணு தெரியாதவங்க யானையை பார்க்குற கதையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தடவை பார்த்துட்டு சொல்லுவாங்க. அது கண்ணு தெரிஞ்ச பிறகு பார்க்குறப்ப அது எப்படி இருக்கும்னு நமக்கு புரியுது. அந்த மாதிரி தான் பல பர்செப்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே நமக்கு போதுமானது. நம்ம பார்க்குறது ஒரு பர்செப்ஷன் தான் தெரிஞ்சாலே போதுமானது. பர்செப்ஷனை தாண்டி பார்க்கும் பாசிபிலிட்டியை உருவாக்குது. வேறு மாதிரி கூட பார்க்கலான்றது தெரியுறதே பெரிய விஷயம். அந்த பேட்டர்னை தாண்டி வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. பல பேட்டர்ன் இருக்குன்னு தெரிகிறப்ப தான் நம்ம பேட்டர்னையும் தூரமாக இருந்து பார்க்குற ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தது, ட்ரிக்கர், ரிஃப்ளெக்ஸ், ரியாக்ஷன், ஏன்னா நமக்கு ஒரு பேட்டர்ன் தான் தெரியறதுனால, பல பேட்டர்ன்ஸ் இருக்குதுன்னு தெரியறதுனால
உடனே ஆக்டிவ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அப்சர்வ் பண்ணி பேட்டர்னை பார்த்து பாசிபிலிட்டிஸை பார்த்து சாய்ஸை எடுத்து நம்மளோட ரெஸ்பான்ஸை உருவாக்கலாம். ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது நமக்கு அத்தனை பேட்டர்ன்ஸ் பார்க்குறப்போ. அந்த ஸ்பேஸ் தான் முக்கியம். ஏன்னா ரியாக்ஷனுக்கு முன்னாடி பாசிபிலிட்டிஸை பார்க்குறது முக்கியம். அப்போ தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் நம்ம கணிச்சு நம்ம ஒன்று தேர்ந்தெடுத்தலைன்ற இடத்துக்கு செய்ய முடியும். நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நம்ம பொறுப்பேற்றுக்கிறோம். நம்ம பொறுப்பேற்றுக்கும் போது நம்ம மாற்றிக்கிறோன்ற இடத்துக்கும் இன்னும் நல்லா கவனிக்கிறோன்ற இடத்துக்கும் அதை கொண்டு போகிற திசையை நிர்ணயித்து நம்ம எனர்ஜியை கொண்டு போகிற இடத்துக்கும் நம்ம வரோன்றப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுதுன்னு நமக்கு புரியுது. நான் இதை இப்படித்தான் செய்யணும் என்பதிலிருந்து வேறு என்ன சாய்ஸ் இருக்குது என்று பார்க்க ஆரம்பிக்கிறோம். நான் இப்படின்றது பேட்டர்ன் உடையிறப்பயே உடைஞ்சிடுது. அதை தாண்டி ஒரு விஷயம் எப்படி சரியாக நடக்கணுன்றதை அந்த விஷயம் சார்ந்து செயல் சார்ந்து நம்ம கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் இதில் பெஸ்ட்டு சாய்ஸ் எதுன்னு பார்க்க முடியுது. இதுதான் எனக்கு ஃப்ரீடம் பியாண்ட் ரிஃப்ளெக்ஸ்ன்றது புரியுது. அதாவது ரிஃப்ளெக்ஸாக இருக்கிறது நம்ம தலை விதின்னு சொல்லுவாங்க. அந்த விதியிலேருந்து வெளிவரணுன்னா, அந்த ரிஃப்ளெக்ஸ்லேருந்து வெளிவரணுன்னா அப்போ தான் விளைவு மாறும், அந்த போக்கு மாறும். இதை சினிமாவோட கம்பேர் பண்ணி பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே மாதிரி தானே சினிமாவில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் சினிமாவில் வந்து அந்த கேரக்டர் பண்ணுறவங்க மேலே நம்ம போயிடுவோம். அவங்க நல்லா இருக்கு, அவங்க மேலே அட்ராக்ட் ஆகிடுவோம். அவங்கள மட்டும்தான் அந்த இடத்துல பார்ப்போம். ஆனால் புக் படிக்கிறப்போ அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கற்பனைக்கான இடம் இருக்குது, நம்ம சிந்திக்கிறதுக்கான இடம் இருக்குது. சினிமாவில் அடுத்தடுத்த சீன் உடனடியாக போயிடும். சிந்திக்கிறதுக்கான இடம் இல்லை. நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்கும் இடம் இல்லை. அங்கே காட்டுற கேரக்டரையே அங்கே இருக்கிற கேரக்டரை பார்த்து அவங்கள நல்லது செஞ்சாங்கன்னா அப்படியே பார்க்குறோம். நல்லது கெட்டது, வில்லனா ஹீரோவா அந்த இடத்துல நிகழ்ச்சியை பார்க்குறதில்ல. ஆனால் புக் படிக்கிறப்போ அந்த மாதிரி நடக்கிறதில்ல என்று இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு பதிலாக அவருடைய பர்செப்ஷன் என்ன, அவருடைய பேட்டர்ன் என்ன, பேட்டர்ன் கான்சிக்வன்ஸ் என்ன, என் பேட்டர்ன் என்ன, வேறு சாய்ஸ் என்னன்ற பார்க்க முடியுது புக்கில். இது வந்து அந்த இடத்துல இல்லைன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் சினிமாவில். இன்னொரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. சினிமா பார்க்கும்போது, ஃபோனில் பார்க்கும்போது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம அந்த வேகத்துக்கு போயிடுறோம். சீன் வந்துடும், அடுத்த சீன் வந்துடும், அந்த இன்ட்ரெஸ்ட்டில் போயிடுவோம். சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். வேறொரு கோணத்தில் அந்த சுச்சுவேஷனை பார்க்கலாமா, வேறொரு காலத்தில் பார்க்கலாமான்றதெல்லாம் நடக்காதாங்க. ஏன்னா அடுத்தடுத்து வந்துடுது. அப்சர்வேஷன், கம்பேரிசன், பெர்செப்ஷன் சேஞ்ச், சாய்ஸ், ஸ்பேஸ் எல்லாம் உருவாகாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ புத்தகம் படிக்கிறது ஒரு ரீடிங் மட்டும் இல்லை, இன்னர் லெபார்ட்ரி மாதிரி. வார்த்தை வருது, அது எனக்குள்ள கனெக்ஷன் உருவாக்குது. கேரக்டர் வருது, அது எப்படி பர்சீவ் பண்ணுறாரு அதனோட பர்செப்ஷனை பார்க்குறோம், நம்மளோட பர்செப்ஷனை பார்க்குறோம், அதனோட ரியாக்ஷன் பார்க்குறோம், நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறோம். பல பேட்டர்ன் இருக்கிறத பார்க்குறோம், நம்ம பேட்டர்னை பார்க்குறோம், அவங்க பேட்டர்னை பார்க்குறோம், பல பேட்டர்ன்களை பார்க்குறோம். அப்போது நமக்கு பேட்டர்ன்லேருந்து வெளிவந்து பார்க்குற சக்தியும், பேட்டர்னை உடைக்கிற சக்தியும், புது பேட்டர்னை சூஸ் பண்ணுற சக்தியும், புது டைரக்ஷனை சூஸ் பண்ணுற சக்தியும் நமக்கு கிடைக்குதுன்றதை புரிஞ்சுக்கலாம். மை பர்செப்ஷன், அதுக்கப்புறம் அதர் பர்செப்ஷன், அதுக்கப்புறம் மெனி பர்செப்ஷன், அதுக்கப்புறம் மெனி பேட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் அப்சர்வர் ஆஃப் பேட்டர்ன்ன்றதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த எல்லா பேட்டர்ன்ஸையும் தாண்டி டிஸ்டர்ஷன் குறைந்து ஒரு கிளியர் பர்செப்ஷனை நோக்கி போகக்கூடிய பாசிபிலிட்டியும் உருவாகுது. புத்தகத்தை நான் எதுக்கு கற்றுக்கிட்டேன் என்பது மட்டும் இல்லை, அதை கடந்து இந்த புத்தகம் என்னை என்ன அப்சர்வ் பண்ண வைக்குது, என்னுடைய பர்செப்ஷனை, என்னுடைய எமோஷனை, என்னுடைய பேட்டர்னை, மற்றவர்களுடைய பர்செப்ஷனை, மற்றவர்களோட பேட்டர்னை, அதுக்கிடையில் இருக்கிற சாய்ஸை, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி கொண்டிருக்கிற அப்சர்வரை. அதனால தான் புக் ரீடிங் இஸ் நாட் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன், இட் கேன் பிகம் அப்சர்வர் ட்ரைனிங்காக நம்ம பயன்படுத்த முடியும். ஒரு புத்தகம் நமக்கு வார்த்தைகளை தருகிறது, நம்மளோட மைண்ட் அந்த வார்த்தைகளுக்கு கனெக்ஷனை தருகிறது, அந்த கனெக்ஷன் புதிய மீனிங்கை உருவாக்குது. ஸ்டோரி, கேரக்டர் பல பர்செப்ஷனை காட்டலாம், பல பர்செப்ஷன் பல பேட்டர்னை காட்டலாம், பல பேட்டர்ன் நமக்கு சாய்ஸ் இருப்பதை காட்டலாம். சாய்ஸ் இருந்ததும் ரிஃப்ளெக்ஸுக்கு அப்பாற்பட்ட ரெஸ்பான்ஸ் சாத்தியமாகிறது. அந்த ப்ராசஸ் முழுவதும் கவனிக்க ஆரம்பித்துகள் புத்தகம் நம்மை மாற்றுவதை காட்டிலும் புத்தகத்தின் மூலம் நாமே நம்மை அப்சர்வ் பண்ண ஆரம்பித்திருக்கிறோம். இதுதான் எனக்கு இப்போ புத்தக வாசிப்பின் மிகப்பெரிய வேல்யூவாக தெரிகிறது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஒரு பேஜ் 2 பேஜாக வாசிக்க ஆரம்பித்து கண்டினியூ பண்ணி அதில் சிந்திக்கிறதுக்கான ஸ்பேஸை உருவாக்கிக்கிட்டிங்கன்னா ஒரு வாக்கியம் ஒரு பேராகிராஃப் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் கூட நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்குவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.